ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஓ டிஜிட்டல் ஹப். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பிஎஃப்லேருந்து உங்கள் டெக்ஸ்ட் மெசேஜுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஆதார் ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுங்கள், ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுங்கன்னு எல்லாருக்கும் எஸ்எம்எஸ் வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இதுக்கு நான் முன்னாடியே வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். சரிங்களா? வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். அது வர்றதுக்கான ரீசன் என்ன, அது எப்படி பண்ணணும், அது என்ன ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ என்னென்னா நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் எனக்கு ஆக மாட்டேங்குது, ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் ஆக மாட்டேங்குது, எனக்கு கரெக்டாக எனக்கு ஆர்டி ஆப்பில் ஓப்பன் பண்ணால் எனக்கு கரெக்டாக டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. கம்பல்சரி எல்லாருக்கும் ஆகும். அந்த எதுக்கு ஏன் டிடெக்ட் ஆக மாட்டேங்குதுன்னா அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? வீடியோ பாருங்கள். உண்மையாக ஓப்பன் பண்ணிங்க, ஓடிபி இல்லை பின் நம்பர் கூட வெரிஃபை பண்ணிங்க. இபிஎஃப்ஓ ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு சேம் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஆதார் ஆத்தன்டிகேஷன் ஆல்ரெடி யூஎன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கொடுங்க. ஆல்ரெடி ஆதார் ஆர்டி ஆப்புக்கு உள்ளே போகும். இல்லை, இதுமாரி நம்ம கரெக்டாக ஃபேஸு வைக்கும்போது கரெக்டாக டிடெக்ட் ஆகாது. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் மட்டும் தான் காட்டுறேன். கரெக்டாக நம்ம என்ன தான் கரெக்டாக ஃபேஸ் வச்சாலும் க்ரீன் கலராக காட்டும், திடீர்னு நம்மளுக்கு ஃபேஸ் நாட் டிடெக்டட்னு ஒரு எரர் மாரி வரும். சரிங்களா? எரர் மாரி வரும். ஏன் அதுமாரி எரர் வருதுன்னா, அது நான் கரெக்டாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு 2 ரீசன் இருக்குது. சரிங்களா? 2 ரீசன். சரிங்களா? கரெக்டாக நம்ம வெளிச்சத்தை வச்சு பண்ணாலும் கரெக்டாக நம்ம ஃபேஸை வந்து டிடெக்ட் ஆகாது. சரிங்களா? அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் வந்து ரினியூவல் பண்ணியிருக்க மாட்டீங்க. சரிங்களா? பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆதாரில். சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதுலாம் வேஸ்ட். எத்தனை வாட்டி பண்ணாலும் இதே தான் காட்டும். சரிங்களா? ஆதார் ஆதார் சென்டரில் போயிட்டு பயோமெட்ரிக் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரணும். சரிங்களா? பயோமெட்ரிக் உங்களோட பயோமெட்ரிக்கு, உங்களோட ஃபேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் ஃபுல்லாக கேப்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் அப்டேட் பண்ணிட்ட பிறகு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸில் அப்டேட் ஆகிடும். போயிட்டு வந்தீங்கன்னா அப்டேட் ஆன பிறகு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெரிஃபை ஆகும். சரிங்களா? ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் கம்பல்சரி வெரிஃபை ஆகும். கண்டிப்பாக இது எல்லோரும் பண்ணியே ஆகணும். அது ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் எல்லோரும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அப்போ தான் சில பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகும் பிஎஃப்பில். அதனால தான் உங்களுக்கு பிஎஃப்லேருந்து இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுங்கள், ஃபேஸ் ஆத்தன்டிகேஷன் பண்ணுங்கள், எல்லோருக்கும் இன்டிமேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் ரீசன் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். சொன்னது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.